அனைவருக்கும் வணக்கம். எங்க மனுஷனோட வாழ்க்கையில சந்தேகம் அப்படின்றது இன்றியமையாததா மாறிடுச்சு. என்ன விஷயம் எடுத்தாலும் சரி, சந்தேகம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது இப்ப வந்ததா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ராஜாக்கள் காலத்துல அதுக்கும் முன்னாடியில இருந்து இந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கும் இதே மாதிரி பேட்டர்ல தான், அதாவது இந்த சந்தேகத்தை அடிப்படையா வச்ச ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். ஒரு ராஜா அவரோட வாழ்க்கையில சந்தேகம் அப்படின்றது எந்த லெவலுக்கு அவரை கொண்டு போய் விட்டுச்சு, ஆனா அவரை என்னெல்லாம் பண்ண வச்சது அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி போக்கிட்டே இருந்தாலும் கடைசியில ஒரு 2 ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த 2 ட்விஸ்டுமே கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய ராவ் பகதூர் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதையோட நாயகனான ராவ் பகதூர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள். அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர். அவருக்குன்னு ஒரு தனி ஜோன் இருக்கு. அவரோட வீட்டுக்குள்ளே, அதாவது அவரோட ரூமுக்குள்ளே தான் அடப்பட்டு கிடப்பாரு. ஆனா அவருக்கோ இந்த இடம் ஒரு மாதிரி லூப்ல இருக்க மாதிரியும், அதாவது அவரோட சுவர்கள் எல்லாமே சுத்திக்கிட்டே இருக்க மாதிரியும், அவரை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் இவருக்கு மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இவரோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கதைக்குள்ள போனோம் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய பெரிய செவரை காமிக்கிறாங்க. அங்க நிறைய ராஜாக்களோட போட்டோ இருந்தாலும் அதுல ஒரே ஒரு சின்ன பையன் போட்டோ மட்டும் நமக்கு அப்படி ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் போட்டோக்குள்ள இருந்து எழுந்து வந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து வேகமா ஓடணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, பின்னாடி ஒரு பெரிய பெரிய பேர் அப்படியே துரத்தி பிடிக்க ஆரம்பிக்குது. இழுத்துட்டு போய் ஒரு பெரிய பெரிய மரம் இருக்கு, அதுக்குள்ள அவனை புதைக்க ஆரம்பிக்குது. புதைச்ச இடத்துல இருந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஒன்று அப்படியே பறந்துகிட்டே இந்த பெரிய அரண்மனை இருக்கு இல்லையா, இந்த அரண்மனையில அப்படியே பறந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ராஜான்னு சொன்ன இல்லையா, வயசானவர், அவரோட இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. அவரோட மேல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவருக்குள்ள போகுது. இவர் கண்ணை திறந்து அப்படியே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறார். ஸோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இவரோட கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். இவர் ஒரு தனி ஜோன்ல இருந்துகிட்டே இருக்காரு. அவரை யாரா வேடிக்கை பாக்குறது, எனக்கு தெரியும்டா அது யாருன்னு, ஆமா மகாபாரத கதைகள்லாம் கேட்டிருக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி யாருமே இல்லைனாலும் இவர் மட்டும் தனிமையில பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட வீட்டு சுவர்கள் எல்லாமே அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. இவருக்கு அப்படியே தலையே சுத்தி போகுது. என்ன விடுங்கடா, நான் இங்க இருந்து போயாகணும், பல உண்மைகளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே பொத்துன்னு விழுந்து போக, வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மா வராங்க. ஓடி வந்து இவரை பார்க்கும்போது இவருக்கு அசைவே இல்லை, பயந்து போறாங்க. இந்த ராவ் பகதூரோட பையனான லாபன்யா அப்படின்ற ஒருத்தரப்பா அவங்கிட்ட சொல்லி ஒரு டாக்டருக்கு போன் அடிக்க ஆரம்பிக்க, ஆச்சாரியா அப்படின்றவர் கிட்ட போகுது. அவர் அவரோட பேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுல இருந்து கால் வந்ததுன்னு தெரிஞ்சதும் வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்க. இதுக்கு நடுவுல அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர். அவருக்கு மனநல பாதிக்கப்பட்ட நிறைய நோய்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் அவர் போன் பண்ணி பேசணும்னு ட்ரை பண்ண, அவங்க இவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி எல்லா டாக்டரும் பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் இன்னமும் குத்துக்கள் மாதிரி இருக்காரு. உடம்புல நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டே இருந்தாலும் இவர் சரக்கு நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஐயா, அவனை பார்த்தா எங்களுக்கு வியப்பா இருக்கு, ஒன்னு பண்ணு, அவனை நீங்க கூட்டு வந்த அப்படின்னா அவனை நாங்க வியப்பா வேணா பாக்குறோமே தவிர ட்ரீட்மெண்ட் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலரும். இன்னொருத்தவங்க, அவன் குடிய நிப்பாட்டிட்டான்னு வையா, அவனுக்குள்ள இருக்க அந்த டிசார்டர் எல்லாம் அப்படியே பீக் ஆக ஆரம்பிச்சிடும். குடிய நிப்பாட்டணும் அப்படின்னா நீ முதல்ல அவரு எங்க கிட்ட கூட்டு வரணுமே, அதுக்கு தான் சுத்தமா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவரோட, அதாவது இந்த ராவ் பகதூரோட ஃபேமிலி நண்பர். இதனால இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க, ராவ் பகதூரோட பையன் கிட்ட பேசுறாரு. அப்பா இந்த மாதிரி தான் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு, எங்களால இது ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி. அந்த மனுஷனும் வீட்டுல வேலை செய்யறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி நாங்க ஆள் இல்லாத சமயத்துல தான் போய் கிளீன் பண்றோம், அவர் பண்ற லிம்பல் எங்களால தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்க, இவர் உள்ள போறாரு. இவர் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆமா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, என்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன்டா வரவே கிடையாது அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் திடீர்னு இவர் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. வேகமா கதவு திறந்துகிட்டே, டேய் நீ தாண்டா எனக்கு ஃபாலோ பண்றேன்னு நல்லாவே தெரியுது, டேய் குசும்பா உன்னை விட மாட்டேன்டா, உன்னை என்னைக்கா இருந்தாலும் பிடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர், அதாவது இவர் திட்ட நபர் யார் அப்படின்றது நமக்கு இங்க தெரியலனாலும் அந்த பக்கத்துல இருக்காரு ஆச்சாரியா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. எதுக்காகடா, என்னடா இங்க நடந்துகிட்டுன்னு கேட்கும்போது, டேய் எனக்கு இங்க என்ன பண்றதுன்னே புரியலடா, அவன் என்ன பயங்கரமா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதாவது வெளியில கத்துனார் இல்லையா, அவன் வேற யாரும் கிடையாது, இவரோட 2வது பையனா இருப்பான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். சோ இறந்து போனவர் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது ஆச்சாரியாவுக்கு ஒன்றும் புரியல. சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு, நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாமாடா, நீ போன பெட்டரா ஃபீல் பண்ணுடான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாண்டா, எங்க என்ன தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் அவரோட அறையில இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க போடப்பட்டிருக்கு. அதாவது 90s காலகட்டத்தில் இதை பார்த்து இதை நம்ம எடுக்கணும், இதுக்கு என்ன
என்னடா தேவைப்படும்னு கேட்கும்போது இதுக்கு ரத்தம் இல்லைன்னா ஏதாவது இருந்தா மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல உடனே அவரோட கையை கடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடி போய் தடுத்து, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட ரத்தத்தை கொடுத்த அப்படின்னா செக் பண்றதுக்கு இறந்து போனோட ரத்தத்தை எப்படி எடுக்க முடியும், உங்ககிட்ட எடுக்கிற மாதிரியா அவங்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருந்தா அதனடா இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க இந்த நாயகனோட பையன்னு சொன்ன இல்லையா அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் இந்த ஊர்ல வாழணும் அப்படின்ற என்னெல்லாம் கிடையாது, வெளியூருக்கு அதாவது வெளிநாட்டுல போய் செட்டில்ட் ஆகணும். ஸோ அந்த வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு நீ அங்க போய் தாக்கணுமா, உன்னோட அப்பாவை கவனிச்சிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல இதுல இந்த ராவ் பகதூரோட மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பக்கத்து அறையில 8 வருஷமா பூட்டப்பட்ட நிலையில இருக்காங்க. இன்னும் வரைக்கும் கதவை திறந்து வரவே கிடையாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லல. இங்க நமக்கு அப்படியே லைட்டா காமிச்சிட்டு உன்னோட அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் இருக்காங்க, நீ ஏன் இந்த முடிவை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நீங்க வந்துட்டு சொல்லிட்டு போகலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணி எங்களை சாகடிக்கிறார், அவர் இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு போனாலும் இன்ன வரைக்கும் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் குடிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் இழுத்துக்கிட்டே இருக்கார். இது எங்களால முடியவே அங்கல்னு புலம்பிக்கிட்டே இருக்க இதை எல்லாத்தையும் வயசான நாயகன் இருக்கா இல்லையா கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவனுங்க என்னடா என்ன குறை சொல்றது, நான் இந்த வீட்டுக்குள்ள அதாவது இந்த அறைக்குள்ள எதுக்காக இருக்குன்னு தெரியுமா, உலகம் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், அதுவே வயசாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சுருங்கி போயிடும், அவனுங்க என்ன ஏன் உலகத்தை சுருக்குறது, என்னோட உலகத்தை நானே சுருக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் நான் இங்க இருக்கிறேன் தவிர எவனோட தயவுலையும் நான் இல்லடா. என்னோட கதைகள்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைய பார்ட் 1 பார்ட் 2 வரைக்கும் என் கதை போகும். அவ்வளோ விஷயத்த நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவரோட ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கு பிடிச்ச ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது ஆச்சாரியா இவரை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வீட்டுக்கு நீ எப்படா போனேன்னு கேட்கும்போது பல வருடங்கள் ஆயிடுச்சு, அவன் எதுக்காக அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுன்னு கேட்கும்போது அப்பா இந்த ராஜ காலத்துல இருக்கிற ட்ரெடிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது, அதனால மட்டுமே தான் நான் இங்க வந்தேன். இப்ப பாத்தியா என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஆச்சாரியா ஒரே ஒரு கேள்விதான், உன்னோட அப்பாவோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கடான்னு கேட்கும்போது அப்படியே மௌனமாகறாரு, யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கற்பனா பிரசன்ட்ல தன்னோட நண்பன் வந்து பேசிட்டு போயிட்டான் இல்லையா, இதனால இவர் குளிக்க போகிறாரு. தண்ணீர்ல நல்லா மூழ்கிட்டே இருக்கும்போது வெளியில இவரோட ரூமை இப்ப கிளீன் பண்ணணும். இதனால அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க அவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னா அது நம்மளால பண்ண முடியாது, பாத்ரூம்ல இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது பெரிய பெரிய பூசணிக்கா இருக்கு இல்லையா, அதை வீட்டுல இருக்க 2வது வேலை செய்யறவங்க எடுக்கணும்னு போங்க. இது அவரோட பையன் மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதாவது 2வது பையன் மாதிரி. இதை நீ எடுத்த அப்படின்னா அவரை நம்மள கொல்லாம விட மாட்டார் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, ஐயா நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால நீங்க கேட்ட சாவியை நான் இங்க வைக்கிறேன் வெளியே போக ஆரம்பிக்க. இது மூலமா தான் நாயகனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த சாவியை கேட்டார் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட பையன் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அன்னில இருந்து இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இனிமேலும் பண்ணதா போறாரு அப்படின்ற மாதிரி வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா புலம்பிக்கிட்டு அது கூடவே சாவியை கேட்டாரு. அது அவங்களோட பையனோட ரூம் சாவி, அதை எதுக்கு கேட்கிறாருன்னு தான் தெரியல புலம்பிக்கிட்டு இந்த விஷயத்த இந்த ராவ் பகதூரோட மனைவி இருக்காங்களே அவங்க கிட்ட கொண்டு போக அவங்க இத்தனை வருடங்களா வெளியவே வரல. சோ இந்த விஷயத்த கேட்டது ஒரு மாதிரி கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தன்னோட நண்பன் அவனை செக் பண்ணணும், அதாவது டிஎன்ஏ செக் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கேட்டான், அதை நம்ம தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட ரூமுக்குள்ள அதாவது குசும்பாவோட ரூம் இருக்கு இல்லையா அங்க போறாரு. சின்னதா ஒரு முடி கிடைக்குமா இல்ல அவனோட நகை ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. என்னடா இது அப்படின்ற மாதிரி விரக்தியில திரும்பும் போது இவரோட மனைவியோட உருவம் கதவுக்கு பின்னாடி. இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கி போக்கிட்டே இருக்கும்போது பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இங்க தன்னோட அப்பாவை பார்க்கணும், நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க பயணப்படும் போதுதான் அப்பா கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. ஆனா அவருக்கு உடல்நல சரியில்லை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அவரை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நர்ஸ் வர ஆரம்பிக்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. இது கூடவே அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா ராவ் பகதூர் கிட்ட நெருங்கி பழகிட்டே இருக்கும்போது இதை அந்த டாக்டர் கவனிக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ அவாய்ட் பண்ணணும், இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லும் போது இவங்க இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க உண்டு இவங்களோட வேலை உண்டு. இது ராஜாவோட வீடு அப்படின்றதால அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு குதிரைலாம் இருக்கும்போது அதை இவங்க ஓட்டணும் அப்படின்ற மாதிரியோ இதுக்கு நடுவுல சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே போக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இருக்கா இல்லையா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்தை கூட்டு போய் காமிக்கும் போது அப்பதான் இவருக்கு தண்ணினா பயம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. உங்களோட பேர்ல ராவ் பகதூர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கீங்க, அதாவது தைரியமா
அதிகமான ஒரு பிரின்சஸ்னு அர்த்தம். நீங்க தண்ணிக்கு பயப்படலாமா அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் கொஞ்சமா இவரோட ஜோன்ல இருந்து வெளியில கூட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்களோட அப்பா அவரை இவங்க டெய்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்துலதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கையை எடுத்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு போனாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த கை தானாகவே அவரோட நெஞ்சு பகுதியில வச்சிடுறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இது இவர் கோமால இருக்கும்போது கூட பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நாயகன் கிட்ட கேட்கும் போது அவருக்கு பிரமிப்பா இருக்கு. அந்த சமயத்துலதான் அவரோட வீட்டுக்குள்ள இருக்க எக்கச்சக்கமான போட்டோக்கள் அது எல்லாத்தையும் காமிக்கும் போது இங்க இருக்க எல்லா போட்டோலயும் காமனா இருக்க விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட தாத்தாவோட தாத்தா அப்படின்ற எல்லாருமே அவங்களோட இடது கையை நெஞ்சு மேலேதான் வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு ராஜா, இதை நம்ம கர்வமா சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான். சோ இது உங்களோட அப்பா கிட்டயும் இருக்கு. அதனாலதான் அவரோட கைகள் தானாகவே அந்த நெஞ்சு பகுதிக்கு போகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லி முடிக்கும் போது கட் பண்ணா அங்க இருக்க எல்லா போட்டோஸ் கூட இவரோட அப்பாவோட போட்டோவும் அதே போஸோட ஆட் ஆக ஆரம்பிக்குது. சோ இறந்து போயிட்டார் அப்படின்றத நாம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நினைச்சு இவர் நின்றுகிட்டே இருக்கு. அப்பதான் அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா இன்னொரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்பா இறந்து போயிட்டா இல்லையா, அந்த சமயம் பார்த்து இவர் தன்னோட காதலை அவங்க கிட்ட வெளிப்படுத்தும் போது இவங்க இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பழகின விஷயங்கள் உங்களுக்கு தப்பா புரிஞ்சது அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே வேற ஒருத்தரை காதல் பண்றேன், இதனால இந்த காதலை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போது இவர் ஒரு மாதிரி சங்கடப்பட ஆரம்பிக்கிறாரு. இது கூடவே அப்பா இறந்து போனதால இவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல யாருமே இருக்க போறது கிடையாது. ஏன்னா அப்பா இருந்த வரைக்கும் அவர் ஒரு ராஜா மாதிரி இருந்தாரு. அவருக்காக நிறைய பேர் இங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க இங்க இருந்து போக போறீங்கன்னு முடிவாயிடுச்சு தம்பி, இதனால நாங்க எல்லாருமே நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லி அப்படியே போக ஆரம்பிக்க இவருக்குள்ள இந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட தாத்தாவோட தாத்தா அப்படின்னு மாதிரி அந்த செவுத்துல இருந்த போட்டோஸ்ல இருக்க எல்லாரும் இவரோட கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த இடத்தை விட்டு போன அப்படின்னா அடுத்ததா இந்த இடத்த ஆள்றது யாரா? உனக்கு மூளை சரியில்லைன்னு நினைக்கிற, உன்னோட மூளையை கழுவி கிளீன் பண்ணா மட்டுமே தான் இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பாடல் மூலமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு இந்த ராஜா ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த வீட்டுல இருக்கவங்கள கிளம்பணும்னு ட்ரை பண்ணும்போது ராஜா கோலத்துல நாயகன் நாங்க வேக வேகமா நடந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் இவர் தான் இருக்க போறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அங்க இருந்து நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட நண்பர் இருக்காரு ஆச்சாரியா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. இந்த கெட்டப் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்கும்போது என்ன பாக்குற ராஜா கெட்டப்ல தானே வர முடியும். அம்மா இங்க இருந்தாலே அந்த நர்ஸ் அவ எங்க இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜா ஆசைப்படுற, நீ இந்த விஷயத்த அவகிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு பயங்கர பிரமிப்பா இருக்கு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா பிரசன்ட்ல. சோ 8 வருஷம் கழிச்சு தன்னோட மனைவி வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் பாக்குறா இல்லையா, இவங்க உண்மைதானா அப்படின்னு ஒரு குழப்பம். இதனால அவங்கள பயங்கரமா இந்த ஊதியெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நிக்கிறாங்க. வர வர என்னோட மனைவியோட முகமே எனக்கு எல்லா இடங்களிலும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு போகும்போது இவங்க அவர் போனதுக்கு அப்புறம் தான் மூச்சே விட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவர் தேடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்றதுக்காக வேற ஒரு பெரிய மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வீட்டுல வேலை செய்யறவங்க ஆச்சாரியாவுக்கு போன் பண்ணி நீங்க உடனடியா இங்க வர முடியுமான்னு கேட்க இவருக்கு ஷாக்கா இருக்கு. என்னமா நடந்தது, என்னமா ஆச்சுன்னு கேட்கும்போது ஐயா நீங்க இல்லாத நேரத்துல எவ்வளவோ நடந்து போயிடுச்சு. அம்மா 8 வருஷம் கழிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்களோட பையனோட ரூம்ல இருக்கும்போது ஐயா கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க தான் திறந்து விட்டோம். இந்த பக்கம் அவரோட பையனோட சமாதி எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க ஏதேதோ மாந்திரிக பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரியா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கியான்னு சொல்லும் போது இவர் உள்ள போக நாயகன் வாடாப்பா நீ சொல்லிட்டு போனல அந்த விஷயங்கள் கரெக்டா நடந்து முடிஞ்சிருச்சு, அவன் என்னோட வாரிசா இல்லையா அப்படின்றத நம்ம இது மூலமா நிரூபிக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த காமிக்கும் போது இவர் அப்படியே ஷாக்கா நின்றுகிட்டே இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் என்ன பண்ணார் அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்போ வீட்டு முழுக்க தேடி பார்த்தாச்சு, எதுவுமே கிடைக்கவே இல்லை. இதனால இவர் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த போட்டோக்குள்ள இருந்து இறந்து போறவரோட பையன் ஓடி வர ஆரம்பிக்கிறான். இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி போக பயம் வீடு முழுக்க அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யார் ராணி எதுக்காக இங்க வந்து நீ பையனே கிடையாது அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப எதுக்காகப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களோட பையனா இல்லையா அப்படின்ற மாதிரி நிரூபிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் இல்லையா, நான் அது உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா, அதுக்கு நீங்க எனக்கு கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க அந்த போட்டோ மாட்டி இருக்கு இல்லையா, அந்த போட்டோவை கூட்டு போய் காமிக்கிறாரு. அது யாருப்பான்னு கேட்கும்போது உன்னோட தாத்தாவோட தாத்தான்னு சொல்ல, சரி இது யாரு
உன்னோட தாத்தாவோட தாத்தா, சரி இது யாரு? உன்னோட தாத்தாடா, சரி இந்த போட்டோ யாருப்பான்னு கேட்கட்டு உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்? எல்லா போட்டோவும் காமிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கே, நான் சொன்ன விஷயங்களை நீ எப்படா சொல்ல போறேன்னு கேட்கும்போது அந்த பையனும் இன்ன வரைக்கும் இதை ரிவீல் பண்ணல. அப்ப இந்த போட்டோஸ் எல்லாத்துலயும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல, அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க, ஆமாடா இவங்க எல்லாருமே என்னோட ரத்தம், நீ மட்டும் என்னோட ரத்தம் இல்லைன்னு சொல்ல, அது இல்லப்பா வேற ஒரு விஷயம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட கேள்விக்கான விட கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி போக்கிட்டே இருக்கும்போது இவர் கூப்பிடுறாரு, அதை சொல்லியே ஆகணும்னு சொல்ல, நான் இதை சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, ஆனா உங்களோட பையன் நான் இல்ல அப்படின்னு இருக்கும்போது நான் இதை சொன்னேன் அப்படின்னா உங்களோட மதிப்பு குறைஞ்சு போயிடாதப்பான்னு சொல்ல, ஆமா கரெக்டா தான், இதை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதை கடுத்த நாளி ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. இவரோட முதல் பையன் ஓடி வந்து கேட்க ஆரம்பிக்கிறா, அப்பதான் இவனோட தம்பி இருக்கானடா என் கனவுல வந்தான்டா. அப்ப அவன் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி கண் கலங்கல் ஆயிடுச்சுடா. நம்மளோட ஃபேமிலியில இருக்கவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைப்பாக வச்சே புதைப்போம் இல்லையா, நம்மளோட குழந்தை இறந்து போகும்போது, அதாவது என்னோட செல்ல குழந்தை இறந்து போகும்போது அதை நான் பண்ணாம போயிட்டேன்டா, இதனால அவனால எதுவுமே பண்ண முடியல, சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருந்தா, ஒண்ணு பண்ணுவோம், நம்ம அவனோட போன இருக்கு இல்லையா அதை தோண்டி இது எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அதான் கேட்க, இவருக்கு ஒண்ணுமே புரியல, இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இதை வேண்டான்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியும்டா அவன் என்னோட பிள்ளையே கிடையாதுடா, இந்த உண்மைகள் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவனும் அப்படின்ற பயத்துல தானடா இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கதவை போட்டு பயங்கரமா உடைச்சு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. இவர் இவ்வளவு கேவலமான விஷயங்களை பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு கண்ணீரோட அங்க இருந்து போக ஆரம்பிக்க, கண்ணீர் கீழே விழும் இல்லையா, அதை எடுத்து இது பத்தவே இல்லை, இந்த கண்ணீர்லாம் எனக்கு வரப்போற உண்மையை தடுக்கவே தடுக்காது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார். அதுவும் சுரங்க பாத மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா பையன் இறந்து போனப்போ அங்க ஒரு பெரிய மரத்தை வளர்த்து விட்டாருன்னு இருக்கும். இப்ப அந்த மரத்தை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணு. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்க வேலை அப்படின்னாலும் வேற வழியே இல்லாம நின்றுகிட்டே இருக்கும்போது அவர் அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. நிறைய மாந்திரிகவாதிகள் நின்றுகிட்டே இருக்கு. என்னோட பையனுக்கு இந்த சடங்கை செய்யாம போயிட்டேன், இப்ப பாரியா எலும்பு கூட எப்படி இருக்கு, என்னோட பையனே ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கானையா அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பையனோட எலும்பு கூட இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் தொட்டு அப்படி எல்லாரும் முன்னாடியும் இப்படி பாவமா பேசிக்கிட்டே அந்த தலைப்பாகத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே யாரும் பார்க்காத சமயமா பார்த்த அந்த எலும்பு கூடுல இருந்து ஒரு பல்லு சில எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டாரு. தன்னோட நண்பன் கிட்ட இப்போ இதைதான் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பயங்கர கோபமாயிடுது. என்ன வேலைடா நீ பாத்துக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்கும் போது அது உனக்கு தேவையில்லாத வேலை, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்ன இல்லையா, இது மூலமா பண்ணலாமேன்னு கேட்கும் போது டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ஈஸியா நடக்கிற காரியமே கிடையாது, இது போலீஸ் கோர்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, இது எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளால முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு தெரியும்டா நீ அந்த மரத்தை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தல, அப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சு போயிடுச்சு. எங்க இந்த விஷயம் வெளியில வந்தது அப்படின்னா உன்னோட லீலைகள்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தானே பயப்படுற, அந்த குழந்தை உன்னோட குழந்தை தானடா, இதனால தானடா நான் எப்போ இந்த விஷயத்த கேட்டாலும் நீ முடியாது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் முன்னாடி வைக்கும் போது இவருக்கு பேச வார்த்தைகள் எல்லாம போயிடுது. இவங்கிட்ட பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆழுதுகிட்டே அங்கிருந்து வெளியில போய் கதவு சாத்திக்கிட்டு இவர் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட கண்ணீர் துளியும் அந்த ராவ் பகதூருக்கு பட ஆரம்பிக்குது. எடுத்து பார்த்துட்டு இதுல பொய் இருக்கே அப்படின்ற மாதிரி அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, நீ இதெல்லாத்தையும் கதவுக்கு பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கன்னு தெரியும், நீ தானடா அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. இதை இந்த டாக்டர் கவனிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஹீரோவோட பையன் இருக்கான் இல்லையா அவனு கவனிச்சிடுறான். உடனே டாக்டருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி மௌனமா நின்றுகிட்டே இருக்கும்போது இங்க இருக்க நாயகன் அப்படியே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்க ஒவ்வொரு ஆர்கனும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் இன்னும் ஒரு 2 நாட்கள் உயிரோடு இருக்கிறதே பெருசுன்னு சொல்லும் போது நாயகன் நீங்க படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அது கூடவே இந்த டாக்டர் இருக்காரு ஆச்சாரியா, அவரு நாயகனோட பையன் இன்னமும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி, அவரோட அப்பாவை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும், உங்களோட வேலைகளை நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட முகம் கொடுத்து பேச தயங்கிட்டு இருக்காரு அப்படின்றதையோ இங்க நமக்கு காப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு புது போலீஸ்காரர் வர ஆரம்பிக்கிறாரு. ராம் பகதூர் அப்படின்றவர் இங்க இருக்காரான்னு கேட்கும் போது எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒருத்தர் எங்க கிட்ட கேஸ் கொடுக்க வந்திருக்கார், அவர்கிட்ட நாங்க விசாரணை நடத்த வந்திருக்கோம்னு சொல்லும் போது இவங்க அவர் படுத்த படுக்கையா இருக்கார். அது என்ன கேஸ் நீங்க கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் மைக்கேல் அப்படின்ற ஒரு நபர் இங்க வந்திருக்காரு, அவரோட பையனை 100 ரூபாய் கொடுத்து உங்களோட அப்பா வாங்கியிருக்காரு, ஆனா அவரோட
பையனை வளர்க்குற அப்படின்ற பேர்ல நிறைய கொடுமைகள் எல்லாத்தையும் பண்ணி ஒரு கட்டத்துல அவரை கொலை பண்ணிட்டாரா, இதுதான்ப்பா கேஸ்ன்னு சொல்லும்போது இங்க இருக்க அந்த நாயகனோட பையன் இருக்கா இல்லையா, அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன முட்டாள்தனமா இருக்கு, என்னோட அப்பா கொலை பண்ணாரா, அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி போய் இறந்ததை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த விஷயங்கள்ல பாதி மட்டும்தான் உண்மைன்னு சொல்லும்போது போலீஸ்காரருக்கு சந்தேகம். பாதியா, அது என்ன பாதி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, என்னோட அப்பா அந்த குழந்தைய வாங்கினார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது போய் அந்த குழந்தை என்னோட அப்பாவோடது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, அது வேணா உண்மைன்னு சொல்லும்போது பட்டுன்னு அங்க இருக்க டாக்டர் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாத விஷயங்களை எதுக்காக தலையிட்டு இருக்க தடுக்க போக உடனே போலீஸ்காரரும் நீங்க கொஞ்சம் மௌனமா இருக்க முடியுமா, அவன் என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரான், அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாமே சொல்ல இங்க இவர்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட அப்பாவோட குழந்தை அது இல்ல அப்படின்றது உனக்கு எப்படிப்பா தெரியும்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவரோட அப்பாவோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த சமயத்துல தான் ரெண்டாவது குழந்தையான குசுமன் பிறக்கிறான். அதை பார்த்ததும் கூட இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டாவது குழந்தை கருப்பா பிறக்க ஆரம்பிக்குது. வரவங்களும் என்னடா இவ்வளோ கருப்பா பிறந்திருக்க, முத்தம் கொடுத்தா என்னோட முகத்துல நீ ஒட்டிப்ப போல இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கும் போது இந்த விஷயம் அங்க இருக்க நாயகன் இருக்கா இல்லையா அப்படியே ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்குது. இந்த குழந்தை நம்மளுதானா அப்படின்ற ஒரு கேள்வி. இதனால இந்த குழந்தைய கம்ப்ளீட்டா வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி கூட குழந்தைய தொட்டது கிடையாது, தூக்குனது கிடையாது. ஆனா அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, எந்த பாகுபாடுமே இல்லாம குழந்தைய ஒரு ராஜா கணக்குல பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் பெரிய பையனுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்து அப்பா பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை இந்த குழந்தை பார்க்க ஆரம்பிக்குது. அப்பா எனக்காக என்னப்பா கொண்டு வந்தீங்க, உங்ககிட்ட நான் ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமாப்பா எல்லாம் கேட்கும் போது இவர் அவனை பயங்கரமா உதாசீனப்படுத்திக்கிட்டு அந்த தகாத வார்த்தைகள் எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்களோட அப்பா அம்மா, அதாவது இந்த குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்பா அம்மா எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமாதான்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், நீ கோவப்பட மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்லி, நீ அவங்களோட குழந்தை இல்லை இல்லையா, அதனால தாண்டா இவ்வளவு கோவம்னு சொல்லும்போது இவன் பயங்கர கடுப்பாயிட்டான். அண்ணனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இதை கவனிக்கிறார். இவர் தடுத்து விடுவார்னு பார்த்தா அந்த குழந்தை இருக்கா இல்லையா, அவனை போட்டு இவர் அடிக்க ஆரம்பிக்க இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் தன்னோட அம்மாவோட அரவணைப்புல இவ வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அண்ணா தன்னோட நண்பர்களோட கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது, அண்ணா நானும் இந்த விளையாட்டுக்கு வரவா, என்னையும் சேர்த்துக்க முடியுமான்னு கேட்கும்போது, இது சின்ன பசங்களோட விளையாட்டு, உன்னால இதை விளையாட முடியாதுடான்னு சொல்லும்போது இவ ஒரு நிமிஷம் அவங்கள பாக்குறான், அப்பாவை பாக்குறான். இந்த உலகத்துல நம்ம எதுக்காக இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் இவனுக்குள்ள தோண ஆரம்பிக்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அதுல முங்கி கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு தண்ணினா பயம் இல்லையா, தன்னோட பையனை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கதறிக்கிட்டே இருக்கும்போது முடிவுல பையன் இறந்து போயிடுறான். அந்த ஒரு தருணத்துல இவரோட மனம் அப்படியே பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. இது எல்லாமே என்னோட தப்புலாம் கிடையாது, அவன் தான் அதுக்குள்ள விழுந்தான், இது முழுக்க முழுக்க அவனோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி கடைசியில் இந்த மண் எல்லாத்தையும் போடுவாங்க இல்லையா, அது வரைக்கும் இதை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கு. தன்னோட பையன் இறந்து போனதுக்கு அவர் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு போய் இவரோட மனைவி கதை வடிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, என்னோட அப்பாவுக்கு அவன் பிறந்ததுல இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா அந்த டாக்டர் தான் ஒரு வேலையை பார்த்திருக்கார் போல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மைக்கேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவரை கூட்டு வந்து நீ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு கேட்க அந்த சமயம்னு பார்த்துதான் வயசானவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஓடி போய் என்னன்னு பார்க்கும்போது நாயகன் 2 நாள்ல இறந்து போயிடுவாரு, படுத்த படுக்கையா இருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா, எழுந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அண்ட் போலீஸ்காரர் உள்ள வந்திருக்காரு, யார் எவனு கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, ஐயா உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு, அவன் தான் உங்களோட குழந்தை அப்படின்ற மாதிரி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இது ஃபாரன்சிக் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அது கரெக்டா இருந்தது அப்படின்னா நாங்க பெரிய பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டோம், இதுவே நீங்க இல்லன்னு மறுத்தீங்கன்னா நீங்க தான் அவனை கொலை பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ஜோன்ல கேஸ் போக ஆரம்பிக்கும் சொல்ல நாயகனுக்கு பட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு தான். இதனால இவர் பட்டன் இதுல என்ன சந்தேகம், அவ எனக்கு பிறந்த குழந்தை தான், 100% அவனோட உடம்புக்குள்ள இருக்கிறது என்னோட ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ செக் பண்ணணும் அவ்வளவுதானே, இதான் என்னோட பையனோட பல்லு எலும்புலாம் இருக்கு, இதை வச்சு நீ செக் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இவர் மனநலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத போலீஸ்காரர் புரிஞ்சுக்கிட்டு, ஐயா இதெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம், ஒரு 2 பேர் அந்த டீம்ல இருந்து வருவாங்க, உங்களோட பையனோட பொணத்தை தோண்டி எடுப்பாங்கன்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் வேலையே வேணாங்க, நானே சுரங்க பாதை மாதிரி வந்து வச்சிருக்கேன், நீங்க அதுல போய் எடுத்துக்கலான்னு சொல்ல வரவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு, என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 2 வாரத்துல ரிசல்ட் வரும்னு போக இந்த 2 வாரங்களுக்கு அப்புறமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் உண்மைகள் எல்லாமே வெளியே வர போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா படுக்க ஆரம்பிக்க 1 நாள் 2 நாள் இல்ல கிட்டத்தட்ட 5 நாட்கள் இவரோட கண்ணு கூட மூடாம அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும்போது பயப்படுறாங்க. டாக்டரை கூட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு
ரொம்ப ரொம்ப ரேரான டிசீஸ். ஆனா 5 நாட்கள் கண்ணிய மூடாம இருக்கிறது என்னாலும் நம்ப முடியலன்னு சொல்லும்போது அவரோட கண்கள் முழுக்கவே அவன் என்னோட பையன் கிடையாது, 2 வாரம் தான் அப்படின்ற விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது 2 வாரம் கடந்து போயிடுது. இந்த ரிசல்ட் வர ஆரம்பிக்குது. கர்வமான கையை, அதாவது நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போக ஆரம்பிக்க அங்க அமர வச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த மைக்கேல் அப்படின்னு ஒரு நபர் உள்ள வந்தாலையா, அவர் வேற யாரும் கிடையாது, ஆச்சாரியா செட் பண்ண ஒரு ஆள் தான். ஏன்னா ஆச்சாரியாவுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும்போ அப்படின்ற மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில போகணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை நிரூபிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் இவர் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேலுக்கும் இறந்து போன அந்த குழந்தைக்கும் துளி கூட மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு, அதாவது நாயகனுக்கு சந்தோஷம். சரி, அவரோட ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பிக்க 99.9% வரைக்கும் இது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும் போது இவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த ஜட்ஜ் சொல்றது எனக்கு உண்மையா அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை நான் பார்க்கலாமான்னு சொல்லும் போது அதை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதுல 99.9 அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது தன்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி இவருக்கு இங்க கன்ஃபார்மே ஆகுது இல்லையா. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஐயா டாக்குமெண்ட்டை ஜட்ஜ் கிட்ட கொடுக்கணும், நீங்க அதை கொடுக்க முடியுமா, வாங்க போகலான்னு ட்ரை பண்ணும்போது பொத்துன்னு விழுந்து போக. ஸோ பல வருடங்களா இவரோட உயிர் அப்ப போகும் இப்ப போகும் அப்படின்ற மாதிரி எல்லா டாக்டர்ஸும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தது இந்த ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான். உடனே அந்த ஆச்சாரியாவுக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் ஆரம்பிக்குது. இந்த ரூமுக்குள்ளேயே ஒரு சாபத்தால நான் அடப்பட்டு கிடக்குறேன்டா, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் என்னால வெளியில போக முடியும், இந்த சாபத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த அடுத்த கணமே இவர் இங்க உயிரை விட்டுட்டார் அப்படின்ற மாதிரியோ இவருக்கு இறுதி சடங்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு ராஜா மாதிரி இருந்த மனுஷன் தான், ராஜா தான். இதனால இவருக்கு பயங்கரமான நிறைய மக்களோட இந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. 8 வருஷம் கழிச்சு அவங்களோட மனைவி வெளியே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தணும் பேர் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப அவரோட சொந்தக்காரங்க போட்டோ எல்லாமே அங்க இருக்கும்போது கீழே அவரோட உயிர் இருக்கு சிரிச்சபடியே, அதாவது அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தோட இறந்து போயிருப்பாரு. அவரோட உடல்ல அங்க வச்சிருக்கும் போது அங்க இருக்க பூசாரியும் இந்த மாதிரி கடைசி சடங்குகள் எல்லாமே முடிய போகுது. அவரோட காதுகள்ல சொந்தக்காரங்க யாராவது உண்மைகள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப சொல்லிக்கலாம்னு சொல்லும் போது இங்க தான் ஒரு பயங்கரமான, இல்ல 2 பயங்கரமான ட்விஸ்ட். இத்தனை வருஷமா பேசாம இருந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னாடி இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, கண்கள் கலங்கிக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட இத்தனை வருடங்கள்லாம் ஒரு ரகசியத்தை மறைச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட முதல் பையன், அதாவது லாபண்ணா இருக்கானே, அவன் உங்களோட பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர ஷாக்கு. 2வது அந்த டாக்டர் இருக்காரு ஆச்சாரியா, அவர் வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா, அது ஒரு சீக்கிரட்னு சொல்லலாம், அது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி, நீ உன்னோட அப்பாவோட பையனே கிடையாதுன்னு சொல்லும் போது இங்கேயும் நமக்கும் ஷாக் ஆக ஆரம்பிக்குது. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு நம்ம கிட்ட கேட்கிற மாதிரி எல்லாம் அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு. நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. முதல் விஷயம், அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜா கிட்டப்புல போய் உட்கார்ந்தா இல்லையா. உடனே இவரோட நண்பரும் அந்த பொண்ணை சந்திக்கலான்னு போகும்போது அவங்க நாயகன் கிட்ட வேற ஒரு பையனை விரும்புறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவங்க 2 பேரால ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. அவ விட்டுட்டு போனதால ரொம்ப சோகத்துல இருக்கும்போது அப்பதான் இந்த ஒரு விஷயம் வருது. உடனே டாக்டரும் நடந்த விஷயங்கள் எதுவுமே இனிமேல் தெரிய போறது கிடையாதுமா, உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா அமையும், இதனால நீ எந்த காரணத்தையும் சொல்லி மறுக்காத, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இவங்க வாய் விட்டு நடந்த விஷயங்கள், அதாவது குழந்தைய சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லலான்னு வரும்போது அவர் ஏத்துக்கக்கூடிய மனநிலையுமே இல்ல. சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க. சோ முதல் பையன் தான் இவரோட பையன் கிடையாது. ஆனா இவனு 2வது குழந்தை வேற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த சந்தேக பார்வையில போக ஆரம்பிச்சு இப்படி வந்து நிக்குது. இப்போ 2வது மேட்டருக்குள்ள போனோம் அப்படின்னா இவரோட அப்பாவுக்கு பிறந்த பையனே கிடையாது. அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவரோட அம்மா பிறந்தப்ப, அதாவது இவர் பிறந்தப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவரோட அப்பாவுக்கு அங்க நடந்த விஷயங்களே வேற, குழந்தை பிறந்தப்பயே குழந்தை இறந்து போயிடுச்சு, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவரோட சொந்தக்காரங்களை அவரோட சட்டையை பிடிக்கிற மாதிரியோ, இனிமேல் நம்மளோட ராஜ வம்சத்துக்கு எங்கடா வாரிசு இருக்கு, என்னடா பண்ண போறேன்னு திட்டிகிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர், அதாவது இப்ப இருக்க ஆச்சாரியாவோட அப்பா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்க. சரி நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்கும்போது அவளோட, அதாவது இறந்து போனவளோட இடத்துல வேற ஒத்திய நான் பார்க்க விரும்பலடா, தவிர ஒரு குழந்தைய வளர்த்துக்குவான்னு கேட்கும்போது இவர் எங்க போறாரு, எங்க போய் எடுத்துட்டு வராரு அப்படின்றதுலாம் தெரியல. இந்த குழந்தை எங்க இருந்து வந்ததுலாம் கேட்காது, இனிமேல் இந்த குழந்தைய நீ வளர்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாரு. சோ இங்க நாயகன் நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் ஒண்ணு, ஆனா இவரோட
வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவர் இந்த தீயிட்டு குலத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கு. இவரோட நெஞ்சு பகுதியில அந்த கர்வமான கை இருக்கு இல்லையா, அங்க சந்தன கட்டையை வச்சு எரிக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டைகளை வைக்கும் போது கட்டை விழுந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க. இது இந்த கட்டையோட பிரச்சனை கிடையாது, இங்க படுத்து இருக்கு இல்லையா, இவரோட பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி அந்த கையை அப்படியே ஒடிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா வைக்கும்போது அங்க இருக்கும் எல்லாருமே ஐயா அவரு ராஜாயா, அவரை கொஞ்சம் பார்த்து பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ராஜாவா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி அந்த வயசான நபர் ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்ற சாம்பலையோ அந்த தங்கங்களையும் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பத்த வைக்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா இவர் எரிஞ்சுக்கிட்டே இருக்க. அப்படியே இவரோட வீட்டு செவுத்துல எல்லா ராஜாக்களை போலவோ இவரோட போட்டோவோ அங்க அப்படியே போக ஆரம்பிக்குது. அது கூடவே இவர் இருந்த இடத்துல இப்போ இவரோட பையன். சோ இவன் மூலமா என்னென்னலாம் பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையை நமக்கு உண்டு பண்ணிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.